பிரம்மனுக்கு அகங்காரம் தன்னை விட அதிகமான ஒன்றாக காட்ட வேண்டும் என்பதனால் வந்தது. உண்மையில் அவனை விட அதிகமாக ஒன்றும் இல்லை என்பதுதான் சத்தியம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க முயற்சி பண்ணும் பொழுதுதான் பிரம்மை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பிண்டாண்டத்தின் தெளிவை வைத்துக்கொண்டு பிரம்மாண்டத்தின் எதை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் என்கின்ற தெளிவு பிரம்மா. அந்த தெளிவை மறக்கும் பொழுது வருவது பிரம்மை. பிரம்மை வந்த பிரம்மா அகங்காரத்தோடு அலைகின்றான். ஆழ்ந்து கேளுங்கள். பிரபஞ்சத்தின் அளவி தான் என்கின்ற மறதியினால் பிரம்மனுக்கு அகங்காரம் வருகிறது. அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். மனிதன் பிரபஞ்சத்தின் செயலி. யூ ஆர் த ஆப் ஆஃப் த யூனிவர்ஸ். எப்போ நீதான் பிரபஞ்சத்தின் செயலி என்று புரிந்து கொள்கிறாயோ அதுதான் மிகப்பெரிய செல்வம். பிரபஞ்சத்தையே இங்க உட்கார்ந்து ஆபரேட் பண்ணிட முடியும் அப்படின்றதா செல்வம். அதுதான் விஷ்ணு. பிரபஞ்சத்தையே இங்க உட்கார்ந்து ஆபரேட் பண்ணிட முடியும்ன்ற அறிவு தான் விஷ்ணு. அது மறக்கும் பொழுதுதான் விஷ்ணுவுக்கும் பிரம்மை பிடித்து மாயையிலே அலக்ஷ்மியிலே அலைகின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் அளவி நாம் என்பதை மறந்த பிரம்மன் பிரம்மை பிடித்தலைகின்றான். பிரபஞ்சத்தின் செயலி நாம் என்று தெரிகின்ற தெளிவு சக்தி தான் மகாலட்சுமி, லக்ஷ்மி, ஸ்ரீனிவாசன். அந்த தெளிவு மறக்கும் பொழுதுதான் ஏழ்மை, வறுமை. இந்த ரெண்டு பேருக்குமே தான் அளவி என்பதையும் தான் செயலி என்பதையும் மறந்ததனால் வந்தது பிரச்சனை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பதான் சொன்னேன், நெஞ்சு குழி மூலமாத்தான் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா செயலையும் கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் விஷ்ணுவின் நெஞ்சு குழியில் லக்ஷ்மி இருக்கிறதா சொல்றாங்க. சப்தத்தின் மூலமாக தான் இந்த அளவிங்கிற அறிவை உள்வாங்கி உயிர்த்து உரைத்து, மூன்றையும் உள்வாங்குதல், உயிர்த்தல், உரைத்தல், மூன்றும் இந்த நாக்கு வழியாக தான் நடக்குது. அதனால தான் பிரம்மாவினுடைய நாக்கிலே சரஸ்வதி இருக்கிறான்னு சொல்றாங்க. நாக்கிலே மட்டும் சரஸ்வதி இருந்தால் பிறழ வாய்ப்பு இருக்கு, நெஞ்சிலே மட்டும் லக்ஷ்மி இருந்தால் பிறழ வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் நாம் பிரபஞ்சத்தின் அளவி என்கின்ற அறிவான பிரம்மத்தன்மையும், நாம் பிரபஞ்சத்தின் செயலி என்கின்ற அறிவான விஷ்ணுத்தன்மையும் தனித்தனி இடத்துல மட்டும் இல்லாமல் நம்முடைய பாகமாகவே மாறிடுறது தான் அர்த்தநாரீஸ்வர். கைலாசாவின் திருக்கார்த்திகை தீப திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு.